தொழுது கொள்ள வேண்டும். எல்லாரும் வாயை திறந்து ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை முழு இருதயத்தோடு ஆராதிக்கப்படுகிறோம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். வாயை திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லாரும் மகிமைப்படுத்துகிற ஒரு தெய்வத்தை, ஓ வான மண்டலத்தில் இருந்து இறங்கி வந்து, ஓ மனுபுத்திரனுக்காக தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தின கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆராதனைக்கு உரியவர் நம்முடைய தேவன். எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உயிர் தெழுந்த ஒரு தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறேன். ஓ கர்த்தருடைய வேதத்தை ராப்பகல் தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி, ஓ தேவனுடைய வார்த்தைகள் ஆமென்னும் ஆமென் என்றும் இருக்கிறது. கர்த்தர் கண்ணீரை துடைக்கிற ஒருவர், வியாதியை நம்மை விட்டு மாற்றுகிறவர், உன் அலங்கத்துக்குள்ள சந்தோஷத்தை தருகிற ஒரு ஆண்டவர், உன் அரண்மனைக்குள்ள சுகத்தை தருகிற ஆண்டவர். இந்த காலையில் அவர் நம்மத்தில் எழுந்தரு இருக்கிறார். எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை துதிப்போம். எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். வாயை திறந்து சொல்லுங்க. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல கர்த்தாவே என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி எல்லாரும் வாயை திறந்து, அவர் நம்மத்தில் பிரசன்னராய் இருக்கிறார். அவர் நம்மத்தில் எழுந்தருளி இருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு வரவேற்றும். ஓ கரங்களை தட்டி உற்சாகத்தோடு தேவநாமத்தை உயர்த்துவோம். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தாவே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை பாடி உயர்த்தி ஆராதித்து அவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். அவர் வல்லவர், அவர் போதுமானவர், அவர் பக்க பலமானவர், அவர் பக்க துணையானவர். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே. கரங்களை தட்டி நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் கீரே. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். கரங்களை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே. கரங்களை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே. கரங்களை அசைத்து நன்றி நன்றி நாதா, உம்மளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, உம்மளவில்லா அன்பிற்காக. திருக்கரம் என்னை தாங்கி. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கு. எல்லாரும் இணைந்து சொல்லலாமா? திருக்கரம் என்னை தாங்கி. கடும் பிரச்சனை குடும்பத்துல, வேலை ஸ்தானத்துல முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்த. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே. கரங்களை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. கரங்களை அசைத்து
பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை, பரிசுத்தாவியினுடைய மகிமை, பரிசுத்தாவியினுடைய பிரசன்னம் தேவாலயத்தை நிரப்பி இருக்கிறது. நீ நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக எதிர்க்கிறவர் முன்பிலும் சொல்லலாமா, தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணீனே. சொல்லலாமா, எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, இயேசு கல்வாரியிலே நமக்காக அடிக்கப்பட்ட இயேசுடைய முகத்தை பார்த்து, கரங்களை அசைத்து நன்றி நன்றி நாதா, உம்மளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, உம்மளவில்லா அன்பிற்காக. இந்த கால வேளையில வருஷத்தை அவர் நன்மையினால முடிசூட்டி 4 மாதமும் இந்த வருஷத்தின் இந்த மாதத்தின் 17 நாட்களிலும் அவர் நம்மை தூக்கி சுமந்தார். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, தூக்கி சுமந்தார். பலவீனங்களுக்கு நம்மை விலக்கி காத்தார். ஓ, ஆரோக்கியத்தை அவர் வருஷிக்க பண்ணினார். ஓ, இந்த காலையில் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து நமக்கு தந்து நம்மை கனம் பண்ணினார். ஓ, நம்முடைய வேலையில கூட இருந்தார். வாயை திறந்து சொல்லுங்க, வேலையில கூட இருந்தார். அப்பத்த தண்ணீரை ஆசீர்வதித்தார். வியாதிகள் வந்த பொழுது வியாதியிலிருந்து சௌக்கியத்தை அனுப்பினார். ஓ, நெருக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் அவர் தணலாக இருந்தார், தாங்கா இருந்தார். அவருக்கு மகிமை. நன்றி சொல்லுங்க. நம்முடைய பிள்ளைகளை இந்த ஆண்டு முழுவதும் பத்திரப்படுத்தி நாள் வரை சுகத்தை பலத்தை கற்றுக் கொடுத்தார். நம்முடைய குடும்பத்தை யோசுவாவை போல கர்த்தரை ஆராதிக்க, யோசுவாவை போல அவரை உயர்த்த தேவன் நமக்கு கிருபை செய்தார். அப்படி எல்லாரும் வாயை திறந்து வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா, 1000 நாவுகள் இருந்தாலும் நீர் செய்த நன்மைகளை விவரித்து சொல்ல முடியாது. அவ்வளவு நன்மை செய்திருக்கிறேன். தேசத்துக்கு நல்ல மழையை கட்டளையிட்டேன். தேசத்திற்கு அமைதலான ஒரு சூழ்நிலையை கட்டளையிட்டேன். ஒரு நல்ல தட்பவெட்ப நிலையை தந்தேன். எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் வாயை திறந்து நன்றி சொல்லுங்க. வானாதி வானங்கள் கொள்ளாத அவரே, ஓ வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, ஆண்டவரை உம்மை பாடி உம்மை உயர்த்தி ஆராதிக்க இந்த காலையில் எங்களை கொண்டு வந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி எல்லா வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி அவர் நாமத்தை உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவே இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஒரு நிமிஷம் கூட. வானாதி வானங்கள் எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவே இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா
அவருடைய மகிமை தேவாலயத்துக்கு முன்பாக வந்து இந்த காலை வேளையில நம்மோடு கூட பிரசன்னராய் இருக்கிறார். வாயை திறந்து சொல்லுங்க, பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்பொழுதும் உம் அருகே நான் நிற்க வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமேன்னு சொல்லி இந்த சரணத்தை இணைந்து பாடி தேவ நாமத்தை உயர்த்தி ஆராதிப்போமா. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே, பரலோக கவனத்தை எல்லாரும் சொல்லுங்க. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் நீர் வேண்டுமே. கரங்களை அசைத்து சொல்லுங்க, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வானாதி வானங்கள் ஆமென் சொல்லலாமா? வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவே, இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவே, இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கரங்களை அசைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் நம்முடைய 2 கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாடவிட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் உனக்கு பகலில் நிழலாயிருக்கிறார். இந்த காலையிலே பகலில் மேக ஸ்தம்பத்தையும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தையும் கொடுத்து நடத்துகிற ஆண்டவர். இந்த காலையிலே நாம் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பதாக மத்தேயு 6:33 படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இந்த வாரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். இந்த வாரத்தில் கடன் சுமையோடு வந்திருக்கலாம், ஒருவேளை பலவீனத்தோடு வந்திருக்கலாம், பல தேவைகளோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். உங்கள் தேவைகளை அறிந்த ஆண்டவர், உங்கள் கண்ணீரை துடைக்கிற ஒரு ஆண்டவர், உங்கள் கஷ்டங்களை மாற்றுகிற ஆண்டவர். உங்களுடைய தேவைகளின் மத்தியில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒருவேளை பிள்ளைகளை சொல்லி கவலைப்பட்டு கொண்டு வந்திருக்கிறீர்களா? ஒருவேளை கடன் சுமையை குறித்து அழுது கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை நாளை என்ன ஆகும் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை பலவீனத்தோடு வந்திருக்கிறீர்களா? இந்த காலையில கர்த்தர் சொல்கிற, பலவீனத்தின் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். நீர் தொட்டவர், உம்மை தொட்டவர் விடுதலை பெற்றிருக்கிறார்கள். சிறை இருப்புகளை மாற்றுகிற ஒரு ஆண்டவர்.
ஆண்டவர், கண்ணீரை துடைக்கிற ஒரு ஆண்டவர், ஒரு அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், ஆதியும் அந்தமும் ஆனவர், முந்தினவர் பிந்தினவருமாய் இருக்கிற சர்வ வல்லமை உள்ளவர் சொல்லுகிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். கரங்களை தட்டி சொல்லுங்க, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு கரங்களை தட்டி சொல்லுங்க, இந்த இடத்தில் ஏறெடுக்கப்படுகிற, இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகள். கரங்களை தட்டி, என் கண்கள் திறந்தவைகள், என் செவிகள் கவனித்திருக்கிறவைகளுமாய் இருக்கிறது. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, கர்த்தாவே, இந்த மாதத்தில் வர வேண்டிய எல்லா நன்மைகள், இந்த வாரத்துக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளை என் கையில தந்ததற்காக உமக்கு நன்றி. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அப்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் முழுமையாக உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி என்னோடு இணைந்து இந்த பாடலுடைய பல்லவிகளை சேர்ந்து பாடி அவரை உயர்த்துவோமா. ஹல்லேலூயா. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. இணைந்து சொல்லலாமா? பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, கல்வாரி அன்பினையே கண்டு விரைந்தோடிடவே, கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்தோடிடவே, கழுகும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுகும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்யுவி. சொல்லலாமா? சுயமென்னில் சாம்ப. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர், இந்த ஆராதனை சுயம் மாறணும். சுத்தாவியே அனல் மூட்டும். சேர்ந்து சொல்லலாமா? ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்யு. இரண்டு கரங்களை உயர்த்தி, கல்வாரி அன்பினையே கண்டு விரைந்தோடிடவே, கல்வாரி அன்பினையே கண்டு விரைந்தோடிடவே, கழுகும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆண்டவரே, என்னுடைய ஆவி, என் ஆத்துமா, என் சரீரத்தை முழுமையாக சமர்ப்பிக்கிறேன். இந்த காலையில் இது ஒரு மன மகிழ்ச்சியின் ஆராதனையாக, இது ஒரு மன மகிழ்ச்சியின் நாளாக கர்த்தர் மாற்றினீர். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். வாக்குத்தத்தங்கள் நம்மை சுவக்குள்ளே
கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் வசனம் 24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமினுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல பிதாவே, வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் மறைப்பொருளை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி தாரும். சுயம் வெளிப்படாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். பேசுகிற அடியனை சிலுவையின் நிலையில் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு, நாம் பயப்பட வேண்டாம். பக்கத்தில் கையப்பிடி சொல்லுங்க, நாம் பயப்பட வேண்டாம். ஒரு 4 மாதத்தையும் 5ஆம் மாதத்தின் நாம் இந்த நாள் வரையிலும் கர்த்தர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் நம்மை எல்லாரையும் அலற்றுகிறது ஒரு காரியம் என்னன்னா, பயம். கடனை குறித்து, வியாதியை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, சரீரத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, பல நிலைகளில், பல சூழ்நிலைகளில் பயம். ஆனால் வேதாகமத்தின் 66 புத்தகத்தில், பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பல இடங்களில் ஆண்டவராகிய கர்த்தர் சொன்ன வார்த்தை பயப்படாதே. இன்னைக்கு காலையில் எல்லாரையும் உறுதிப்படுத்தி சொல்லுகிறார். பக்கத்தில் இருக்க கையப்படி சொல்லும், பயப்படாதீங்க. எதில் பயப்பட்டீங்களோ இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்ல, பயப்படாதே. என்ன செய்யாத? பயப்படாதே. வாழ்க்கை பயணத்தில் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், வாழ்க்கை பயணத்தில் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். உங்களுக்கு எல்லாருக்கும் ஏன் இந்த 24 வசனத்தை வாசிக்க சொன்னேன்னா, இந்த 24 வசனத்துக்குள்ளே ஒரு 2 குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்ததை அந்த பகுதியில் மிக திட்டமாய் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல புரிந்து கொள்ளுங்கள். பூவோடு சேர்கிற நார் மணக்கும். ஒரு தகப்பனும் தாயும் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் கண்டிப்பா பிள்ளைகள் ஜெபிக்கும். ஒரு தகப்பனும் தாயும் பொய் சொல்கிறவர்களாக இருந்தால் அந்த பிள்ளை பொய் சொல்லும். ஒரு தகப்பனும் தாயும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் இருந்தால் அந்த பிள்ளைகளும் ஆராதிக்கும். அது வேதத்தினுடைய உண்மையான நேச்சுரல் கேரக்டர் என்பதை இந்த காலையிலே முகவுரையாய் சொல்லுகிறேன். ஆபிரகாமை தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஊழியக்காரன். யாருடைய ஊழியக்காரன்? என்னுடைய ஊழியக்காரன். ஏன் ஆபிரகாமை என்னுடைய ஊழியக்காரன் என்று கர்த்தர் சொன்னார் என்றால், கர்த்தர் சொன்னதெல்லாம் செய்வான். ஆமென் சொல்லுங்க. உன் தேசத்தை, உன் இனத்தை, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்ன உடனே அவனுடைய அப்பனுடைய பாரம்பரியம் கற்களை சிற்பமாகி அதை விற்று குடும்பம் நடத்தி வந்தவனை, இந்த பூமியை உருவாக்கின தேவனை ஆராதிக்க வைத்து அந்த குடும்பத்தில் ஒருவனை கர்த்தர் வேர் பிரித்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்படி ஆபிரகாமுக்கு பின்பு ஒரு சந்ததியை ஆண்டவர் அவன் சந்ததியில் தருகிறார். அவனுடைய பெயர்தான் ஈசாக்கு. ஆமென் சொல்லுங்க. அப்போ தேசத்துல தகப்பனுடைய ஸ்தானத்துல அதே விசுவாசத்தை, அதில் நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்க. எத்தனை பேர் அதை புரிஞ்சுங்கன்னு தெரியாது. ஆபிரகாமும் தன் மனைவியை சாராளை யாருன்னு சொன்னான்? சகோதரின்னு சொன்னான். அல்லேலூயா. நான் தான் முகவரியை சொன்னேன். நீங்க எதை மாதிரிக்கு காண்பிக்கிறீர்களோ அந்த மாதிரியை உங்க பிள்ளைகள் ஃபாலோ பண்ணுவாங்க. அதே காரியத்தை இந்த ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு முன்பதாக நின்று சொல்லுகிறான். மனைவி யாருன்னு சொன்னான்? சகோதரின்னு சொன்னான்.
அப்படி அந்த வேத பகுதியில் ரொம்ப அர்த்தங்கள் ஆழங்கள் அடங்கி இருக்கிறது. நான் அந்த பகுதிக்கு போகல. இந்த 24ஆம் வசனத்துக்குள்ளே நின்று உங்களோடு பேச போகிறேன். நம்பர் 1, அன்று ராத்திரியில் கர்த்தர் அவனுக்கு, யாருக்குன்னா ஈசாக்குக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன். ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்தில் நீங்களும் நானும் நம்ம பிள்ளைகளுக்கு சம்பாதித்து வைத்து போக வேண்டிய பெரிய சம்பாத்தியம் என்னன்னா, ஆபிரகாம் தன் மகனுக்கு தெய்வத்தை சம்பாதித்து தெய்வத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணினான். ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை நீங்க பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கலாம், இடம் வாங்கி வச்சிருக்கலாம், வீடு கட்டி வச்சிருக்கலாம். இது ஒரு நாள் ஒரு பூமி அதிர்ச்சிக்கும் ஒரு சுனாமிக்கும் இல்லாமல் போய்விடும். ஆனால் நீங்கள் கர்த்தரை உங்க பிள்ளைகளுக்கு சம்பாதித்து கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் ஒருபோது வழி விலக மாட்டாங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பதாக ஆபிரகாம் தன் மகனாகி ஈசாக்கு தேவனை சம்பாதித்து கொடுத்தார். அப்படி இந்த ஈசாக்குக்கு முன்பதாக கர்த்தர் பிரத்யட்சமாய் சொல்கிறாரு, பயப்படாதே. அதே ஆண்டவர் இந்த காலையிலே சபையிலே பல காரியத்தை குறித்து பயப்பட்டு வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, நான் உங்கூட இருப்பேன். என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். உங்க அப்பா அம்மா இந்த பூமியில எவ்வளவு சொத்து சம்பாதித்திருக்கிறாங்களோ அதை விட ஒரு பெரிய சொத்தாகும். உங்களுக்கு இயேசுவை உங்க கையில கைமாறி கொடுத்திருக்கிறாங்களா, அது பெரிய சொத்து. அதன் நிமித்தம் உங்க பெற்றோர் நிமித்தம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பது இந்த வேதத்தின் உண்மையான ஆழமான அர்த்தமான வேத பகுதி என்பதை இந்த காலையில் மறந்து விடக்கூடாது. கேள்வி, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு இந்த இயேசுவை கைமாறி கொடுத்திருக்கிறேனா? இந்த பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை படிப்பித்து கொடுத்திருக்கிறேனா? இந்த பிள்ளைகளுக்கு பரிசுத்தத்தை படிப்பித்து கொடுத்திருக்கிறேனா? இந்த பிள்ளைகளுக்கு ஆராதனை என்பதை என்ன என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறேனா? குடும்பமாக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறேனா? குடும்பமாக தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேனா என்று தற்பரிசோதனை செய்கிற நேரம் இந்த நேரம். அதனால் ஆபிரகாமின் மகன் ஈசாக் அந்த வேத பகுதியில் பார்க்க சொல்ல, ஆபிரகாம் எங்கெல்லாம் சில துறவுகளை வெட்டினானோ எதிரிகள் அதையெல்லாம் என்ன செய்தாங்க, அதை மூடி போட்டாங்க. ஆனால் அந்த மூடின அந்த துறவுகளை அந்த வட்டினவனுடைய மகனை கொண்டே கர்த்தர் கட்டி எழுப்பினார். ஈசாக்கு விதை விதைத்தான், 100% அதனுடைய மேனியை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்கிறார், பெற்றோரே, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சம்பாதித்து வைக்கிற சொத்துல பெரிய சொத்து கர்த்தரை அவங்களுக்கு கைமாறி கொடுத்துட்டீங்கன்னா உங்களை எப்படி ஆசீர்வதித்தாரோ உங்க சந்ததிகளை ஆசீர்வதிப்பார் என்பது இந்த வேதத்தின் உண்மையான சான்று. பயப்படாதே. ஆமென். பயப்பட. இரண்டாவதாக 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் வசனம் 13. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் கரங்களை தட்டி. நம்பர் 2, பஞ்சத்தில் பராமரிக்கும் தேவன். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. நான் சொல்லுகிற எல்லா வசனத்திலும் எந்த வார்த்தை வரும்னா பயப்படாதே. நான் 7 வசனத்தை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். இந்த 7 வசனத்துக்குள்ளையும் ஒரு வார்த்தை, ஒரு பதம் வந்திருக்கிறது, பயப்படாதே. நல்லா உங்களுக்கு தெரியும், எலியா ஒரு பெரிய கிரேட் கர்த்தருக்காக செயல்பட்ட தி கிரேட் ஒரு தேவ மனுஷன். எத்தனை பேரை ஒருவனுடைய கையினால ஒரு எலும்புனால கொன்னவன் இப்போ ஒரு தீர்மானத்துக்குள் எலியா வருகிறார். ஆண்டவரோடு சொல்கிறார், ஆண்டவரே, என் முற்பிதாக்களை காட்டிலும் நான் நீதிமானும் பரிசுத்தனும் நான் யோக்கியன் அல்ல, இந்த ஜீவனை எடுத்துக்கொள்ளும்.
இந்த காலையில் ஆவியானவர் பேசுகிறார், எலியாவை வைத்து பேசுகிறார். என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று எலியா சொன்ன மாத்திரத்தில், இந்த சத்தத்தை கேட்கிற தேவஜனமே, இந்த ஆண்டில் பல முறை நம்மளும் சொல்லி இருக்கிறோம், என் ஜீவனை எடுத்துக்கொள், போதும், இந்த பாடு போதும், வேதனை போதும். ஒருவேளை அதை இன்னைக்கு திரும்பி ஆண்டவரிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்தில் திரும்பி வர வேண்டும். அவன் போய் சூரச் செடியின் கீழே அமர்ந்து கொள்கிறான். போதும், வாழ்வு போதும் என்று அவன் கதறும் பொழுது கர்த்தர் மறுமுனையில் பேசுகிறார், நீ சஞ்சரிக்க வேண்டிய தூரம் வெகு தூரம். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, சகோதரி சகோதரா, நம்ம சஞ்சரிக்க வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆண்டவர் யாரை வெட்கப்படுத்தவே மாட்டார்னு. இப்போ இப்படி சொன்னவனுக்கு கேரித்தாற்றின் தண்ணீர், ஒரு அலையிலே சொல்லுங்க, காக்க சரியான நேரத்தில், அது எத்தனை நேரம்? 2 times, இருமுறை. காக்க ஏற்ற திருடான ஒரு பறவை, அந்த பறவை திருடங்கிட்டே என்ன கொடுக்கிறாரு? சாவியை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. பஞ்சம் தலைவிரித்து ஆடும் பொழுது, பஞ்சம் கோர தாண்டவம் ஆடும் பொழுது, ஒருவனுக்கு கரெக்டான நேரத்தில் ஆகாரத்தை காக்கா கொண்டு கொடுத்தது. நான் அடிக்கடி சொல்லுவேன், எலியாவுக்கு மாத்திரம் இல்லையா, இங்க இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் ஒரு காக்கையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ பிரசங்கிக்கிற உங்களுடைய போதகருக்கும் சில காக்கைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் பாருங்க, ஒரு விஷயத்தை திடீர்னு வந்த ஒரு காரியத்தை ஸ்டாப் பண்ணுதாரு. வெயில் அடிச்சு என்னது தண்ணி வத்திச்சு, கேரித்தாற்று ஆத்து தண்ணி வத்திச்சு. காக்க கிட்ட சொன்னார், இனி நாளை தொட்டு நீ போகக்கூடாது. ஆமை சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் எவ்வளவு மேன்மையான கர்த்தர் தெரியுமா? இப்ப எலியா கிட்ட சொல்லுதாரு, நீ நேரே சாரிபாத் என்கிற ஒரு வீட்டுக்கு, ஒரு விதவை வீட்டுக்கு நீ போக வேண்டும். ஆமை சொல்லுங்க. இப்ப நம்மளெல்லாம் ஆண்டவர் ஏதாவது ஒரு வேலையை எங்கேயாவது அனுப்புனா, கஷ்டப்படுகிறவன் வீட்டுக்கு நம்ம போக மாட்டோம், நெருக்கப்படுகிற வீட்டுக்கு போக மாட்டோம். நமக்கு உறவுகள் எப்போ பெருகும்னா, நம்ம கொஞ்சம் பொருளாதாரத்தில் ஸ்டெபிலிட்டி ஆகும் பொழுதுதான் உறவுகள் நம்மளை தேடி வருவாங்க. இல்லைன்னா யாரும் வர மாட்டாங்க. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன், இதுதான் சைக்காலஜி. ஆண்டவர் ஒரு பாவப்பட்ட ஒரு விதவை வீட்டுக்கு அனுப்புற. அவ பேரில் இந்த பைபிள் எழுதல, நல்ல வேலை எழுதாததுக்கு நல்லது. அல்லனா அவ பேரில் இங்கே ரொம்ப பேர் இருப்பீங்க. அல்லேலூயா. ஈசாக்குன்னு போட்டவருக்கு எத்தனை ஈசாக்கு ஊர்ல இருக்காரு தெரியுமா? ரெபேக்காள் என்று போட்டவனுக்கு எத்தனை ரெபேக்காள்? இந்த காலையில் அவர் அந்த போனதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன். அப்பொழுது ஏலியா அவளை பார்த்து, சாரிபாத் விதவையை பார்த்து, பயப்படாத. இதே ஆண்டவர் இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து சொல்றார், பயப்படாத. உன் கடை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியாதுல, அவருக்கு தெரியும். உங்களுடைய இருதயத்தின் வேதனை எவ்வளவு இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாட்டையும் அவருக்கு தெரியும். நீ போய் என் வார்த்தையின்படி. நான் என் வார்த்தை எங்கிருந்து வந்துச்சுன்னா, நான் சுயமா கிளம்பி வரல, நான் சுயமா எழுந்து அவதரிக்கல, என்ன ஒருவர் அனுப்பினார். அது பர்டிகுலரா ஓ வீட்டுக்கு தான் அனுப்பினாரு. நீ எனக்கு சிலதை ஆயத்தப்படுத்த வேண்டும். நீங்க சர்ச்சுக்கு வருவதுக்கு முன்னே நீங்க எல்லாம் ஒருவேளை ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தி வந்திருக்கலாம். சில பிளானிங் எங்கெல்லாம் போகணும்னு டூர் போனதெல்லாம் ஆயத்த பண்ண வந்திருக்கலாம். ஆனா நீ ஒரு காரியத்தை ஆயத்த பண்ணணும். என்ன சும்மா என் சுய இஷ்டத்துக்கு வரல, கர்த்தர் என்னை உன் வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறார். உங்க போதகர் உங்க வீட்டுக்கு வருகிறது ஆசீர்வாதம் மறந்துடாதீங்க. என் கால் உங்க வீட்டில் பட்டா ஏதோ ஒரு நிலையில் ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். அல்லேலூயா. அதை நான் பல இடத்துல உணர்ந்திருக்கிறேன். பல சம்பவங்கள் எனக்கு முன்பதாக நிற்கிறது. அதை சாட்சியாக உங்களுக்கு பகர முடியும். நீ ஆயத்த பண்ணு. அதில் எனக்கு ஒரு சிறிய அடைய, ஒரு அலையிலே சொல்லுங்க. பைபிள் காலேஜ் படிக்க சொல்ல எங்களை படிப்பிக்கிற ஆசிரியர்கள் ஆகாரத்தினுடைய காரியத்தை ரொம்ப பலவந்தம் பண்ணி படிப்பிப்பாங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க. உனக்கு பிரியாணி கிடைக்கும், இந்த உலகத்தினுடைய நான் வெஜிடேரியன் என்னதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கிடைக்கும்.
ஆனா அதுக்கு மேல நீ ரொம்ப சாப்பிட்டு ஓவரா சாப்பிட்டு விசுவாசியை என்னடா இந்த பாஸ் இவ்வளவு சாப்பிடுகிறாருங்கிறது வெளியில சொல்லாட்டையும் இருதயத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு படிப்பித்து வந்த ஒரு போதகராகும் நான். ரொம்ப எளிமையாக இந்த அருமையான ஊழியக்காரர் சொல்ல, சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம். ஊழியக்காரனை நீங்கள் ஏளனமா எண்ணாதீங்க. ஊழியக்காரனை அப்ரோஜனமானவன் என்று எண்ணாதீங்க. அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் வாயிலிருந்து சிலது புறப்பட்டால் அது அப்படி நடக்கும். சிறியதை எனக்கு தந்தா நான் உனக்கு பெருசு செய்வேன். எத்தனை நாள் தெரியுமா? 3 வருஷமும் 6 மாசமும் எண்ணெயும் குறைவு படலை, மாவும் பக்கத்தில் கைப்பிடிச்சோம், எண்ணெயும் குறைவு படலை. இன்னைக்கு நம்ம வீட்டில் ரொம்ப குறைவுபட்டு கிடக்குது. ஆமென் சொல்லுங்க. என்னது? எண்ணெயிலே குறைவு, மாவிலே குறைவு. உண்மையில் நான் இந்த ஊழியத்தை உண்மையாய் செய்கிறதுனால என் வீட்டில் எந்த பொருள் குறைகிறதோ அங்கு ஒரு எலியாவினுடைய காக்கையை அனுப்பி என் விசுவாசியை கொண்டு இங்கே வாங்க வைப்பார். ஒரு அலையிலே சொல்லுங்க. இதுதான் கர்த்தர். உண்மையா ஒருவன் ஓடினால் அவனை கனம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர். அதனால பஞ்சத்தில் பராமரிக்கிற ஒரு ஆண்டவரை விசுவாசித்து நீங்கள் பயணிக்க வேண்டும், பயப்பட வேண்டாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 16. அதற்கு அவன், பயப்படாதே, நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். கரங்களை தட்டி கொஞ்சம் இதை விளக்கி நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். இதை நீங்கள் கவனமாக கேட்கணும். எலியா தேவனோடு சஞ்சரித்தான். போன உபவாச கூட்டத்துக்கு வந்திருப்பீங்கன்னா, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்ததனால வந்த ஆசீர்வாதங்களை குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தை சபைக்கு நான் படிப்பித்தேன். இப்போ எலிசாவையாக்கும் இங்க நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்பு எலியாவை சொல்லி ஆகணும். ஒரு அலையிலே சொல்லுங்க. எலியா தேவனோடு சஞ்சரித்தான். தேவன் அவனை எடுத்துக்கொள்கிறார். அவன் மேல கிடந்த ஒரு ஷால் யார் மேல விழுந்துச்சு? எலிசா மேல விழுந்துச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் இன்னைக்கு காலையில் சொல்லுங்க, நீங்க நல்ல ஜெபிக்கிறவர்களா இருந்தா உங்களை பார்த்து ஒருவர் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுவார். நீங்கள் ஒரு பரிசுத்தமா வாழ்கிறீங்க என்றால் உங்களை பார்த்து ஒருவர் பரிசுத்தத்துக்குள் வருவார். இன்னைக்கு ஆண்டவரோடு சொன்ன, ஆண்டவரை எனக்குள் இருக்கிற அந்த அபிஷேகமும், எனக்குள் இருக்கிற ஜெப வாழ்வும், எனக்குள் இருக்கிற பரிசுத்தமும் 3வது ஒருவருக்கு கைமாறி கொடுக்கணும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவத்தினுடைய பாரம்பரியம். அதுதான் இன்னைக்கு சொல்ல போறேன். எலியா கர்த்தரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான். இதுவரை அவன் மரிக்கவில்லை. அவன் மேல விழுந்த சால்வை ஒரு எலிசா மேல விழுந்துச்சு. ஒரு அலையிலே சொல்லுங்க. எலியா செய்த ஊழியத்தை காட்டிலும் எலிசா செய்த வேலை பெரிய கிரேட் மினிஸ்ட்ரி. இன்னைக்கு காலையில் ஒரு காலம் ஆகும் பொழுது நம்ம இந்த உலகத்திலிருந்து மாற்றப்படுவோம். நம்ம சந்ததிகளுக்கு நம்ம காலையில் எழுந்து ஜெபம் பண்ணா நம்ம சந்ததி ஜெபம் பண்ணும். இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்றாரு, அதற்கு அவன், பயப்படாதே. அல்லேலூயா. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் பெரியவர். ஒருவேளை ஒரு சின்ன குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், அட்ரஸ் இல்லாத குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், ஒருவேளை பின்பலம் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, மற்றவர்களுக்கு முன்பதாக எதிரிகள் ஒரு பெரிய கூட்டமாக இருந்தாலும் உங்க கூட இருக்கிறவர் பெரியவர். பயப்படாத. கையை பிடிச்சு சொல்லுங்க, பயப்படாதிருங்கள். இந்த காலையிலே ஆபத்தில் அரும் துணையாய் நிற்கிற ஒரு ஆண்டவரை ஆராதிக்கிறீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். எசையா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் உங்களுக்கு ரொம்ப பேருக்கு மனப்பாடமான வசனம். 41 வசனம் 10. நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். கரங்களை தட்டி
BC 740க்கும் 700க்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்த வேத பகுதி எழுதப்பட்டது. ஒரு அலையிலே சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக BC 740க்கும் 700க்கும் இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்ட புஸ்தகத்தில் கர்த்தர் ஜனங்களை பார்த்து சொல்லுதார், நீ பயப்படாத. பக்கத்தில் ஒரு ஆளுக்கு நெஞ்சு வலி வந்திருக்கும், நம்ம கண்டிப்பாக ECG எடுத்தே ஆகணுங்கிற ஒரு பயம் உண்டாகும். உண்மைதானே? அல்லேலூயா. திடீர்னு காலையில் அவர் எந்திக்கல, அந்த ஒரு பயம் நம்ம மேல இருக்கும். இந்த காலையில நீங்க எதற்கெல்லாம் பயப்படுகிறீங்கன்னு உங்க மனசாட்சி கிட்ட கேட்டா உங்களை ஆண்டவர் கரெக்டா படிப்பாரு. ஆமென் சொல்லுங்க. அது எந்த காலேஜுக்கு போக வேண்டாம், எந்த ஸ்பெஷலிஸ்ட்கிட்டையும் போக வேண்டாம், நம்ம பலதை குறித்து பயப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் ஏசாயாவை வைத்து சொல்கிறார், நீ பயப்படாதே. ஏன் பயப்பட வேண்டாம்னா, நான் உன் கூட இருக்கிறேன். பைபிள் ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவன் பெரியவன். நாளை ஏன் எந்த ஒரு காரியத்தை ஊழியத்தை எவ்வளவு தைரியமா செய்கிறோம்னு சொன்னா, ஒருவேளை அது சில நேரத்தில் லேட் ஆகும், சில நேரத்தில் அது ஒரு சில கடனில் எல்லாம் கொண்டு நிறுத்தும். ஆனால் செய்ய நினைத்ததை ஆண்டவர் சமூகத்தில் ரொம்ப தைரியமா செய்வேன். காரணம், ஏன் கூட ஒருவர் இருக்கிறார். ஏசாயா கிட்ட சொன்னார், I will be with you, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உலகத்தில் நீங்க எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் உங்க பலம் குண்டி போகும் பொழுது கர்த்தர் தருகிற பலம் அது உங்களை பலப்படுத்தும். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் உதவி செய்வேன். எனக்குள்ள கரம் என்பது நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பலவீனத்தில் மறைத்து காக்குகிற தேவனுடைய கரம் உங்களை தாங்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்லுகிற ஒவ்வொரு வசனத்திலையும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் பயப்படாதே, பயப்படாதே என்ற வார்த்தை நிச்சயம் வந்து போகும் என்பதை ஆவியானவருக்குள் நின்று சொல்லுகிறேன். ஐந்தாவதாக எசையா 43:1-2 வசனத்தை நிறுத்தி வாசிக்கலாமே. எசையா 43:1-2 வசனங்கள், 3 வசனங்கள். இப்பொழுது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கிரமாகிய கர்த்தர் சொல்லுகிறது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அது உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலைகள் உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டுக் கொள்ளும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். கரங்களை தட்டி எல்லாம் ஒரு முத வசனத்தை பிடிச்சுக்காங்க. சோதனையில் தோழமையாய் நிற்கிற ஆண்டவர். என்னதுல? சோதனையில். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவர், உங்களை எல்லாம் சிருஷ்டித்தவர், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத. உங்களை ஒருவர் கண்ட்ரோல் எடுத்திருக்கிறாரு. இப்போ பிரீத்தியும் கணவரும் விவாகமான பொழுது நீங்கள் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள வந்திருக்கிறீங்க. வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், மரணம் நம்ம வேறு பிரியும் வர நான் உனக்கு கணவனாக இருப்பேன், உன்னை நான் மீட்டுக்கொண்டேன். விவாகத்திற்கு ஒரு கணவனுக்கு இப்படின்னா, விவாக புருஷனாகிய மணவாளன் உங்கள்கிட்ட இப்படி தான் பேசுவார். உன்னை நான் மீட்டு இருக்கேன், நீ பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, தேவனுக்கு பிரியமல்லாத செய்யக்கூடாது, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து இருக்கிறேன். எனக்கெல்லாம் என்னை பாஸ்டர்னு அழைக்கிறத காட்டிலும் என் பேரை சொல்லி அழைச்சா ரொம்ப சந்தோஷப்படும். ஏன்னா என் பேருக்கு அவ்வளவு மகிமையை ஆண்டவர் தந்திருக்க. காரணம் என்ன? ஒருவர் பெயர் சொல்லி அழைத்தார். ஐயோ, என் பேரை சொல்லி கூட்டாங்க, பின்ன அவங்களோட உறவு முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. நீ ராஜனை கூப்பிட்டாலும் சந்தோஷம்தான். இந்த காலையில் என்னை பெயர் சொல்லி அழைத்த ஒரு ஆண்டவரை ஆராதிக்கிறேன். அதை விட நீ என்னுடையவன். பக்கத்தில் கை பிடிச்சவங்க, நீ என்னுடையவன். 2ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்லி வராரு பாருங்க. 2ஆம் வசனம்,
நீ தண்ணீரை கடக்கும் பொழுது, தண்ணீர்னா நீங்க போய் அதனால தண்ணி கிட்ட போய் நிற்க கூடாது. தண்ணீர் போல பிரச்சனை என்ன போல. அதனால பாச எவ்வளவு வெள்ளாட்டு வந்தாலும் நிப்போன்னு சொல்லிட்டு இருக்காதுங்க. அல்லேலூயா. இது ஃபயர் ஃபோர்ஸ் கூப்பிட வேண்டி வரும். நீ தண்ணீரை கடக்கும் பொழுது உன் கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அது உன் மேல பொருளாது. நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன் மேல என்ன செய்யாது, பொருளாது. அடுத்து நீ அக்கினியில் நடக்கும். அக்கினிங்கிறது இந்த சாத்ரக்கு மேசக்கு அபேத்நேகோனுடைய அனுபவம். அப்படி பல இடத்தில் நெருக்கப்படும் பொழுதும் அந்த அக்கினி ஜுவாலை ஒன்மேரில் பற்றி எரியாது. 3ஆம் வசனம், நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டுக் கொள்ளும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். இந்த ஆண்டில் நீங்கள் எல்லாரும் ஒன்று தற்பொரு சொன்னிச்சு. இந்த ஆண்டில் ஆண்டவர் இந்த 4.5 மாதத்துக்கு இடையில் எவ்வளவு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார் தெரியுமா? யாராவது நன்றி சொன்ன? நான் 1ஆம் தேதி வந்து நன்றி சொல்லுதீங்களா? எவ்வரி வர்ஷிப்பில் ஆண்டவருக்கு நீ எப்பெல்லாம் கடந்து வருவீங்களோ அப்போ சோப்புக்கு நன்றி சொல்லணும், அப்போ ஆகாரத்துக்கு நன்றி சொல்லணும், இந்த சரீரத்துக்கு கொடுத்த ஆரோக்கியத்துக்கு நன்றி சொல்லணும். பல வேலைகள் தொடங்கி பலர் பூட்டிட்டு வீடு விட்டு ஊரை விட்டு காலி பண்ணிட்டான். உங்கள் வேலையை ஆண்டவர் நிம்மர செய்தார். உங்கள் வேலையை வச்சு அன்னைக்கு உங்களை போஷிக்கிறார் தெரியுமா? ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஒரு இங்கிலீஷில் 4 வார்த்தை வாசிக்க தெரியாத உங்களை வச்சு உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் தலை நிமிர செய்தார். இன்னும் சொல்லுதேன், உங்கள் பிள்ளைகள் வாங்குகிற சம்பளம் நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை விட 8 மடங்கு உயர்த்துவார். ஆமை சொல்லுங்க. ஆனால் நான் தேவன், என்னை நீ பற்றி பிடித்து கொண்டால் நான் உன்னை கனம் பண்ணுவேன். ஆமே. நான் இவ்வளவு நேரம் ஒரு பழைய ஏற்பாட்டினுடைய வசனங்களை சொல்லி கொண்டு வந்தேன். இப்போ நான் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிறேன் ஒரு புதிய ஏற்பாட்டுக்குள். மத்தேயு 10ஆம் அதிகாரம் வசனம் 30 வசனம் 31. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும். இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்லுதாரு, உங்கள் தலையில் உள்ள மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. மருத்துவ உலகத்தில் ஒரு பெரிய ஸ்டடி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, நரம்பினுடைய நீளம் எவ்வளவு, எலும்பு எத்தனை இருக்கிறது என்பதெல்லாம் மருத்துவம் படித்து சொல்லும் பொழுது மருத்துவத்தால் சொல்ல முடியாததை இந்த பைபிள் சொல்லுது. உங்க முடியெல்லாம் ஒருவர் எண்ணி இருக்கிறார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்க முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய தெய்வத்தை ஆராதிக்கிறீங்க. உங்கள் தலையில் உள்ள மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. 31ஆம் வசனம், ஆதலால் நீ பயப்படாதே. பயத்தினால் பல இரவுகள் தூங்காம போனோம். பயத்தினால் வண்டியை ஓட்டி விபத்துக்குள் ஆக்கணும். பயத்தினால் நம்முடைய முழு கான்சன்ட்ரேஷன் நம்ம விட்டு மாறிச்சு. உப்புக்கு பதில் வேற என்ன போட்டோம்? சம்பந்தமே இல்லாத ஒரு பொருளை சாப்பாட்டுக்குள்ளே போட்டோம். பின்ன கணவனை சோப்பணும், அது ஏதோ கைமோசம் வந்துட்டு. அதுக்கு காரணம் கான்சன்ட்ரேஷன் இல்லாததுனால. ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். சகோதரா சகோதரி, இந்த ஊரில் பெரிய பணக்காரனுக்கு கொடுக்காத ஒரு ப்ராமிஸ் வேர்ட்ஸை பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு தருகிறார். பயப்படாதே. உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு வசனத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். மத்தேயு 28 வசனம் 5. மத்தேயு 28 வசனம் 5. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். மகதேனா மரியாளும் மற்ற மரியாளும் யூதனுடைய பாரம்பரியத்தின் ஈடாக
அவர்கள் எங்கே புறப்படுகிறார்கள் என்றால் இயேசுனுடைய கல்லறையை நோக்கி பயணிக்கிறார்கள். இயேசுனுடைய கல்லறையில் போய் அவங்களுக்கு ஒரு ஆசை. அவர் உயிர்த்தெழுந்ததை குறித்து கூட அவ்வளோ நம்பிக்கை இல்லை. ஆனால் கல்லறையில் போய் என்ன வச்சிடணும்? சுகந்த வாசனை வச்சிடணும். அல்லேலூயா. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கல்லறையை அவரால் கட்டி காக்க முடியாது. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பேசுகிறவர், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உயிர்த்தெழுந்தவர். நாமும் ஒரு நாள் மரிப்போம். நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது, மறந்து விடாதீர்கள். அதனால் இன்னைக்கு காலையில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், மறைந்து காக்கும் மறைவிடமாக இருக்கிறார் கர்த்தர். அதனால நான் சொன்ன எல்லா இடத்துலையும் கர்த்தர் சொன்னாரு. இந்த இடத்துல பயப்படாதுன்னு சொன்னது தூதன். அல்லேலூயா. உங்களுக்கு 2 ப்ரொடெக்ஷன் ஆண்டவர் இந்த பூமியில தந்திருக்கிறார். இந்த பைபிள் சொல்லுது. 1 கர்த்தர் ப்ரொடெக்டிவ், 2 தூதன் உங்களுக்கு பாதுகாவலனாக இருக்கிறான். அல்லேலூயா என்பதை மறந்து விடக்கூடாது. இன்னும் ஒரு வசனத்தை கூட சொல்லி அந்த காரியத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். வாசிங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் வசனம், அதனுடைய 32வது அதிகாரம் 12 வசனம் 32. பயப்படாதே சிறுமந்தையே, உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க கரங்களை தட்டி. பக்கத்தில் எல்லாரையும் பார்த்து சொல்லுங்க, பயப்படாதே சிறுமந்தையே, உனக்கு ராஜ்யத்தை கொடுப்பேன். உனக்கு என்னது கொடுப்பேன்? ராஜ்யத்தை கொடுப்பேன் என்று பிதா உன் மேல என்ன இருப்பாரு? பிரியமா இருப்பார். ஒருவேளை ஆண்டவரே ஒரு சென்று இடம் கூட இல்லைன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிற பிள்ளையே, வாழ்க்கையில எவ்வளவுதான் நான் உயர பறக்க விரும்பி இதுவரை நடக்கலன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்றார், பயப்படாதே சிறுமந்தையே, உனக்கு நான் என்னத்தை கொடுப்பேன்? ராஜ்யத்தை கொடுப்பேன். உனக்கு என்னத்தை கொடுப்பேன்? ராஜ்யத்தை கொடுப்பேன். கர்த்தர் உங்க மேலில் பிரியமாக இருப்பார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களிடத்திலிருந்து விடைபெறப் போகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17 வசனம் 18. நான் அவரை கண்டபொழுது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். 18ஆம் வசனம் 18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். கரங்களை தட்டி கத்துக்கு சொன்ன. இனி உங்க எல்லாருடைய பைபிளை அப்படி நீங்க அடைச்சு கொள்ளலாம். கொஞ்சம் உங்களுடைய சிந்தனை மண்டலங்கள் இங்கே தேவன் முன்பாக ஒரு நிலைப்படுவதாக. பத்மோ தீவுக்கு நாடு கடத்தப்பட்ட யோவான் யாரு? பத்மோ தீவுக்கு நான் இவ்வளவு சொன்னதான் இந்த வசனத்தினுடைய 2 கருப்பொருளை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். நாடு கடத்தப்பட்டான். நல்ல வேளை அவனை கொலை செய்யல. அவன் நாடு கடத்தப்பட்ட பொழுது பத்மோ தீவில் கிடக்க சொல்ல, எந்த 4 திசையை திரும்பி பார்த்தாலும் எலும்பு கூடுகள். சொல்லுங்க வாய் திறந்து, எலும்பு கூடு. அந்த எலும்பு கூடுகளின் மத்தியிலே அவன் ஜெபிக்க தொடங்கினான். அவன் ஆவிக்குள்ளானான். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஆவிக்குள்ளானான். உடம்பு பத்மோ தீவில், ஆவி தன்னை உண்டாக்கின தேவனுடைய பரலோகத்தில் போனது. அந்த இடத்தில் நின்று அவன் ஒருவருக்கு முன்பதாக நின்று கொண்டு ஆண்டவர் அவனிடத்தில் சம்பாஷித்தது தான் இப்ப நம்ம கேட்ட வசனம். அவன் அவரை கண்ட பொழுது செத்தவனை போல அவர் பாதத்தில் விழுந்தான். எனக்கு படிப்பித்த ஒரே வசனம், நான் அவரை கண்ட பொழுது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். கர்த்தருடைய பாதத்தில் இப்படி யாரெல்லாம் விழுந்தீங்களோ உங்க தரித்திரம் மாறும், உங்க இல்லாமை மாறும், உங்க சமாதான கேடு மாறும். செத்தவனை போல விழுந்தேன். அப்பொழுது
அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல வச்சார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உங்க மேல அவருடைய வலது கரத்தை எத்தனை பேர் ஆவியில விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு அவருடைய வலது கரம் என் மேல விழுகிறது. நான் இவ்வளவு நாள் பயந்த எல்லா பயத்துக்கும் இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அதை ஏற்றுக்கொண்டால் கர்த்தர் சொல்றாரு, நான் முந்தினவர், நான் பிந்தினவர், நான் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். உலகத்தில் அநேக தெய்வங்கள் இருந்தது, அட்ரஸ் இல்லாம போயிட்டாங்க. தெய்வமாக அவதரித்தார்கள், அட்ரஸ் இல்லாம போனாங்க. கர்த்தரை ஆராதிச்சீங்கன்னு சொன்னா அது சபை மந்தை பெருகுகிறது போல பெருகும், விசுவாசமும் வளரும். காரணம், நாம் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிற தெய்வம். 18ஆம் வசனத்தை உங்களுக்கு சொல்லி நான் இந்த காலையில இந்த ஆராதனையில் இந்த பிரசங்கத்தை நிறைவு செய்கிறேன். மரித்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு உங்களுக்காக எனக்காக அவர் மரித்திருக்கிறார். உலகத்தில் யாருக்காவது, அதாவது ஒரு சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிறதிலும் மேலான அன்பு ஒரு இடத்துலையும் இல்லை. ஒரு நல்ல சிநேகிதனாக அவர் எனக்காக மரித்திருக்கிறார், உங்களுக்காக மரித்திருக்கிறார். ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். நீங்க பேச சொல்ல அவர் உங்க கூட பேசுவார். நீங்க அழ சொல்ல அவர் கூட அழுவாரு. நீ கவலைப்படும் பொழுது உன் கூட தோளை தட்டு, பயப்படாத. எலியா கிட்ட சொன்னது போல நீ சஞ்சரிக்க வேண்டிய தூரம் வெகு தூரம். வாழ்க்கை என்றால் நெருக்கம் உண்டு, கஷ்டம் உண்டு, உபத்திரவம் உண்டு, வியாதி உண்டு, இழப்பு உண்டு, நெருக்கடிகள் உண்டு. நேசித்தவர்கள் எல்லாம் தூக்கி தூர எரிஞ்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்ல, ஆமேன், நான் மரணத்திற்கு பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். ஒரு 7 காரியங்களை ஆவியானவர் இந்த காலையில மிக தெளிவாக உங்ககிட்ட பேசியிருக்கிறாரு. ஒரு 2-3 நாளைக்கு முன்ன அந்த வசனத்தை ஆண்டவர் என் கையில் தந்தார். எவ்வளவு பிஸியா இருந்தாலும் அந்த வசனத்தில் காத்திருந்து ஜனத்திற்கு சொல்ல வேண்டியவைகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த காதுல கேட்டு இந்த காதுல விட்டு விடாதீங்க. இன்னைக்கு உங்க போதகரை பல இடத்தில் கர்த்தர் கொண்டு போவதற்கு ஒரு காரணம், ஆண்டவர் வார்த்தையை இந்த இருதயத்துக்குள்ளே, இந்த சிந்தனை மண்டலத்துக்குள்ளே தந்ததினால். நேற்றைக்கு இரவு வேளையில திருநெல்வேலியில தாளையத்துக்கு பக்கத்தில் ஒரு லைவ் ப்ரோக்ராமை ஆண்டவர் என் கையில் தந்தாரு. மிக நேர்த்தியாக தேவ வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்ல கிருபை செய்தார். எத்தனை பேர் அந்த பிரசங்கத்தை கேட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பலர் கேட்டிருக்கிறார்கள், பலர் நன்மை அடைந்திருக்கிறார்கள். இன்னைக்கு காலையில் சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நாம் பயப்பட வேண்டாம். எல்லாம் கவனிங்க, நாம் பயப்பட வேண்டாம். வாழ்விலே பயன் தரும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். 1, 2 பஞ்சத்தில் பராமரிப்பார். 3 ஆபத்து காலத்தில் அருண் துணையாக இருப்பார். 4 பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் உங்களுக்கு பூரணமாய் விளங்கும். 5 சோதனையில் தோழனாக மாறுவார். 6 மறைந்து காக்கும் மறைவிடமாயிருப்பார். மரணத்திற்கு பின்பு மகிமையான ஒரு வாழ்வுக்குள் என்னையும் உங்களையும் கொண்டு சேர்ப்பார். ஆனால் இது ஒரு வாடகை வீடு என்பதை மறந்து விடாதீர்கள். கர்த்தர் தான் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர் தெழுவார்கள். ஒருவேளை ஜீவனோடு இருந்தால் நாம் மறுரூபமாவோம். 1000 ஆண்டுகள் அவரோடு வாசம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த தெய்வீக திரு வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய நல்ல கர்த்தாவே, வார்த்தையை அனுப்பினீர், வார்த்தையை ஜனத்திற்கு ஆண்டவரே கொடுத்தீர். வார்த்தையின்படி வளர்ந்து பெருக கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் நாம் ஏறெடுத்துக்கொண்ட எல்லா விண்ணப்பங்களோடு கர்த்தர் கிருபை என்றும் நிறைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமக்கு ஜெயந்த கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.